நம்ம வீட்டு ஆடி வெள்ளி ஸ்பெஷல். நல்லா வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே நிலையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நல்லா பூவெல்லாம் வச்சுட்டு சாமி ரூமில் சின்னதாக ஒரு கோலம் போட்டு எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். முதல்ல எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து போட்டுட்டு அடுத்து ஒரு தாம்பழத்தில் தேங்காய், பழம், பூ, புடவை, ஜாக்கெட்டு, வளையல், மஞ்சள் கயிறு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் மருதாணி அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூளை கலந்து வச்சுட்டு நேராக அப்படியே கிச்சனுக்கு போயிட்டேன். கிச்சனுக்கு போய் முதல்ல சர்க்கரை பொங்கல் நெய்யெல்லாம் நிறையா சேர்த்து திராட்சை முந்திரியெல்லாம் வறுத்து போட்டு சூப்பரான ஒரு சர்க்கரை பொங்கல் இதை செஞ்சு வச்சுட்டு அடுத்து பாசிப்பருப்பு பச்சரிசி போட்டு கஞ்சி வச்சேன். அந்த கஞ்சியும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல வாசமாக கஞ்சி வச்சுருக்கேன். கேழ்வரகு கூழ், பாசிப்பருப்பை ஊற வச்சு சர்க்கரை சேர்த்து ஏலக்காயெல்லாம் சேர்த்து பாசிப்பருப்பு பணியாரம், இதுவும் சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் உளுந்த வடை, நல்ல சூப்பரான வடை, மெதுன்னு அருமையான வடை எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டேன். அடுத்தது பால் சாதம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் குண்டு குண்டாக சூப்பரான அரிசி மாவு பணியாரம் அருமையாக சுட்டு எடுத்தாச்சு. பணியாரமும் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா வீடு ஃபுல்லாக சாம்பிராணியை போட்டு புகைச்சி விட்டு எங்கள் வீட்டுக்காரவங்க தான் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. நல்ல விதமாக ஆடி வெள்ளி ஸ்பெஷலாக கும்பிட்டாச்சு. அப்படியே நம்ம கடையில் உள்ள உதவிக்கு ஒரு பொண்ணை வச்சுருக்கோம். அந்த பொண்ணுக்கு ஒரு புடவை, ஜாக்கெட்டு, மஞ்சள் கயிறு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம வீட்டு ஆடி வெள்ளி இப்படி தான் நல்ல விதமாக சாமி கும்பிட்டோம்.